ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் புரட்சி செஞ்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு, அண்ணா அவர்கள் செஞ்சிருக்கிறாரு, காமராஜர் செஞ்சிருக்கிறாரு, கலைஞர் செஞ்சிருக்கிறாரு. எல்லா வகையிலும் என்ன பண்ணியிருக்காங்க, புரட்சிகளை செஞ்சிருக்காங்க. வைகோ அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, பயங்கரமான புரட்சிகளா பண்ணியிருக்காரு. புதுமையான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, திமுக இருந்து பிரிஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் செய்த புரட்சிகள் ஏராளமான புரட்சிகள். அந்த மாதிரி புரட்சிகளை செஞ்சிருப்பாரு. சோ இப்போ அதே பேட்டர்ன்ல தன்னுடைய மகன், அதாவது வைகோவுடைய மகன் துரை வைகோ அவர்கள் என்ன பண்றாரு, அரசியல்ல புதுசா எதனா ஒண்ணு பண்ணணும், ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அதிரடியா என்ன பண்ணியிருக்காரு, இறங்கியிருக்காரு. சோ அப்பாவை அப்படியே ஃபாலோ பண்றாரு துரை வைகோ அவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போனோம். ஏன்னா இப்போ அவர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில நின்று எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, துரை வைக்கோல வின் பண்ணவே மாட்டாரு அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல என்ன பண்ணாரு, துரை வைகோ அவர்கள் வின் பண்ணி எல்லாரும், அதாவது அவரை யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ அவங்க கண்ணெல்லாம் கரிய பூசிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி என்ன பண்ணாரு, பதிய வச்சாரு. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில துரை வைகோ அவர்கள் சுயேட்சை சின்னத்துல நின்று ஒரு எப்படி சொல்றது, நெருக்கத்துல கிடைச்ச அந்த சின்னம், அந்த சின்னத்தை மக்கள் மத்தியில போயிட்டு பதிய வச்சு மக்களை அந்த சின்னத்தை நோக்கி ஓட்டு போட வச்சு மகத்தான ஒரு வெற்றியை பெற்றாரு துரை வைகோ. துரை வைகோ வெற்றி பெற்ற பிறகு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில அவர் எடுத்த பணிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பராகவே செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த எம்பிகளை விட துரை வைகோ அவர்கள் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கிறாரு. அவர் எடுத்த ஒர்க்ல எல்லாமே வெற்றி தான், சீர்தூக்கி பார்த்திருக்கிறாரு அப்படின்ற ரேஞ்சில தான் அவருக்கு என்ன பண்றாங்கன்னா பேரும் புகழ வந்திருக்கு. சோ அந்த வகையில இப்போ திருச்சியில பாத்தீங்கன்னா அதிரடியான ஒரு அரசியல என்ன பண்ணிருக்காரு, ஒரு புரட்சிகரமான அரசியல என்ன பண்ணிருக்காரு, எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா திருச்சியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு மக்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்குற நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் கேள்வி கேட்பாங்க. இப்போ பொதுவா நீங்க அரசு நிகழ்ச்சியாகட்டும் இல்ல அரசியல் கட்சி நிகழ்ச்சியா இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஒரே கேள்வி கேட்பாங்க. அது தப்பு சொல்லல. ஏன்னா அவங்கவுங்க டிவிக்கு அவங்கவுங்க செய்தியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டிஆர்பி ரேட் எகுறணும், யாரு ஃபர்ஸ்ட் நியூஸ் கொடுக்குறா, யாரு ருசிகரமான டேஸ்டா ஒரு நியூஸ் கொடுக்குறா அப்படின்றதுல ஒவ்வொரு சேனலும் முந்தி நடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கேள்விகளை கேட்கறது வழக்கம். இது யார பெருசா என்ன சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய வேலை, அதனால அவங்க செய்யறாங்க. ஆனா இப்போ இங்க என்ன பண்ணிருக்கிறாரு துரை வைகோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அரசு நிகழ்ச்சியில அரசு சம்பந்தப்பட்ட நீங்க கொஸ்டின் தான் கேட்கணும், அரசியல் கொஸ்டின் நீங்க கேட்க கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான அரசியலை கையில் எடுக்கிறாரோ, ஒரு புதுவிதமான அரசியலை கையில் எடுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா எல்லா நிகழ்ச்சியிலும் எல்லா கேள்வியும் சம்பந்தம் இல்லாம கேக்குது. இப்போ அரசு விழானா அது அரசு சம்பந்தப்பட்ட விழா, அங்க போயிட்டு மக்களுக்கு என்ன குறை, நீங்க மக்களுக்காக இந்த கோரிக்கை வச்சாங்க, நீங்க நிவர்த்தி செஞ்சீங்களா இல்லையா, மக்களுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப நாள் போராடி இருந்தாங்க, இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்க, அது நீங்க வாங்கி கொடுத்தீங்களா, அது ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் நெடுஞ்சாலையா இருக்கட்டும். சோ எல்லா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க கேள்வி கேளுங்க, அதுக்கு நான் தாராளமா பதில் சொல்றேன். இங்க அரசியல் சம்பந்தப்பட்ட கொஸ்டினை நீங்க தயவு செய்து கேட்க வேணாம். அது எனக்கே ஃபேவரா இருந்தாலும் அது நீங்க கேட்காதீங்க. இல்ல எங்க கூட்டணிக்கு ஃபேவரா இருந்தாலும் எங்க கூட்டணிக்கு அகைன்ஸ்டா இருந்தாலும் அரசியல் சம்பந்தப்பட்ட கொஸ்டினை நீங்க தயவு செய்து கேட்கவே கேட்காதீங்க. இது அரசு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சியில அரசியல உள்ள நுழைக்க கூடாது அப்படின்றத ஒரு புரட்சிகரமான அரசியலை கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை நிறைய பேர் வரவேற்றிருக்கிறாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் துரை வைகோ ஐயா. ஏன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க அரசியல உள்ள நுழைக்கிறீங்க, அப்படி இல்ல. எங்கெங்க அரசியலை கேட்கணுமோ அங்கங்க அரசியலை கேட்கணும், எங்கெங்கெல்லாம் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசணுமோ அங்கங்கெல்லாம் மக்கள் பிரச்சனை பத்தி பேசணும். மக்கள் பிரச்சனை பத்தி பேச வேண்டிய இடத்துல அரசியலை பேசிட்டு மக்கள் பிரச்சனை பேசுறது அங்க கம்மியாகுது. சோ அப்படி இருக்க கூடாது. மக்கள் சம்பந்தப்பட்ட அரசு நிகழ்ச்சியில அரசு சம்பந்தப்பட்ட கொஸ்டின் நீங்க கேளுங்க. அரசியல் நீங்க கொஸ்டின் கேட்கணும்னா தாராளமா நானே ஒரு பிரஸ் மீட் வைக்கிறேன், அங்க வாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் வேணுமோ அங்க நீங்க தாராளமா கேட்கலாம், இங்க கேட்காதீங்க அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. அப்பா எப்படி ஒரு அரசியல ஒரு புரட்சிகரமான அரசியல் எடுத்து தனக்குன்னு ஒரு இடத்தை அவரு தக்க வைத்தாரோ, அதே பாணியில இப்ப துரை வைகோ அவர்களும் ஒரு புரட்சிகரமான அரசியலை கையில் எடுத்து இவருக்குன்னு இவர் ஒரு இடத்தை, தனித்துவமான இடத்தை என்ன பண்றாரு, வளர்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. எப்பவுமே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன் இப்படின்னு சொல்றதை விட இவருடைய அப்பா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அதுதான் என்ன பண்றாரு, அரசியல்ல
எங்க அப்பா என்ன உயரத்துல இருந்தாலும் அவருடைய பின்புலத்துல நான் இருக்கிறதுக்கு விரும்பல. எனக்குன்னு ஒரு தனித்துவமான பாதைய, எனக்குன்னு ஒரு தனித்துவமான அரசியலை நான் கொண்டு வரதுக்கு நான் பாக்குறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா துரை வைகோ அவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கப்படுது அப்படின்றது தான் ரொம்ப வியர்க்க உறுதியான ஒரு விஷயமா இருக்குது. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா துரை வைகோ எடுத்திருக்கிற இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அரசு நிகழ்ச்சியில் அரசு சம்பந்தப்பட்டமா கேளுங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனை அந்த கொஸ்டினை பத்தி கேளுங்க, இங்க அரசியலை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா இடத்திலும் அரசியலை பத்தி பேசுறது, எல்லா இடத்துலயும் வந்து எல்லா விஷயத்தை பத்தி பேசுறதுன்னா அது வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயமா இருக்கும். எந்த நிகழ்ச்சிக்காக வந்தோம், எதை நம்ம சிறப்பிடிச்சிருக்கோம், அதை பத்தி நம்ம பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் ஐயா துரை வைகோவுடைய வேண்டுகோளா இருக்கு. உண்மையிலே இத இந்த அடுத்த கட்ட ஒரு முயற்சி, இந்த முயற்சியை வந்து உண்மையிலே வரவேற்கிறோம். அவருக்கு ரொம்ப ஃப்ரண்ட்வுட் சார்பா அவருக்கு ரொம்ப ஹாட்ஸ்ஆப் நம்ம சொல்லிக்கிறோம். இது இவர் எடுத்திருக்கிற முயற்சி இனி வரும் காலங்கள்ல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய விருப்பமா இருக்கு. ஏன்னா அரசு நிகழ்ச்சியில அரசு சம்பந்தப்பட்ட கொஸ்டினை நீங்க கேளுங்க, மக்கள் சம்பந்தப்பட்ட கொஸ்டினை கேளுங்க, மக்களுக்கு எந்த நன்மை என்ன தீமை இதை பத்தி நீங்க கேளுங்க. அங்க போயிட்டு நீங்க அரசியலை பத்தி பேசி அரசியலுக்கு அங்க வந்து உள்ள நுழைக்காதீங்க, அது வந்து வேற மாதிரி தெரியுது. உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வந்து கொஸ்டின் தெரியும்னா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தனியா பிரஸ் மீட் வச்சு அந்த கொஸ்டின் எல்லாம் அங்க கேட்டு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ அவர்கள் எடுத்த முயற்சியை எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வேண்டுகோளா வைக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஐயா துரை வைகோ தன்னுடைய அப்பா வைகோவின் சாயல்லே வராதபடி தனக்குன்னு ஒரு தனித்துவமான அரசியலை செய்யணும் அப்படின்றத ஒரு முயற்சி எடுத்துக்கிறாரு. அதனுடைய விளைவாதான் அரசு நிகழ்ச்சியில அரசியல் கொஸ்டினை பத்தி கேட்காதீங்க, உங்களுக்கு அரசியல் கொஸ்டின் பத்தி கேட்கணும்னா தனியா நான் ஒரு பிரஸ் மீட் தரேன், அதுல வந்து நீங்க தாராளமா வந்து என்ன பண்ணுங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட கொஸ்டினை கேளுங்க. அரசு நிகழ்ச்சியில அரசியல் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இருக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.